எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியிலையுமே ஏஐ அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அதில் இருக்க எம்ப்ளாயிஸையுமே ஏஐ படிக்கணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன், 10 இயர்ஸ் 15 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கேன். என்னால் ஏஐ கற்றுக்க முடியுமா, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கோர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து எடுத்தது கத்துக்கிறதுக்கு ஈஸி இருந்தது. ஏன் ரீசன் அப்படின்னா கண்டிப்பா கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து சொன்னது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. செகண்ட் வந்து நீங்க எங்களை புஷ் பண்ணி எப்படியும் ஒண்ணு செஞ்சுட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அது ரெண்டுமே நீங்க மனோஜ் பிரதர் எல்லாம் நான் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க. அது ஏதாவது எங்களை பண்ண வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த 2 மாசமும் எங்களை என்கேஜாவே வச்சிருப்பீங்க. அதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் பண்ணிடணுங்கிறதுல நீங்க ரொம்ப இதுவா இருந்தீங்க. முன்னாடி எல்லாம் ஏன்னு சொன்னா பயமா இருக்கும், என்னடா என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு. இப்ப வந்து அது கிடையாது. ஏன்னா நானும் படிப்பேன், எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்து இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சது. அச்சீவ்மெண்டா பாக்குறது அதுதான். ஏஐல ஒரு கொடுத்தவங்கன்னா அதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸே என்னோட பெரிய அச்சீவ்மெண்டா சொல்றேன். அதை வச்சு நான் வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. கிளைண்ட் கேட்கும் போது இது பண்ண முடியாதுன்னு நான் எதுவுமே சொன்னதில்லை. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லை எனக்கு இன்னுமே கிளாரிட்டி வேணும், நான் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது என்னோட லைஃப்பை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி ரோடு மேப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் புக் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் லைஃப்பை எப்படி இந்த ஜென்ஏ ஆர்கிடெக்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத எண்ட் டு எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கிளாரிட்டி ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க.